அச்சச்சோ இவ்வளோ வேஷம் போட்டோமே இந்த மண்டை மேலே இருக்கிற கொண்டை பறந்துடுமே அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து எந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க், மெஹந்தி, மேக்கப், தெரக்கோட்டா, டைலரிங் அப்படி எல்லாமே வந்து நான் நிறையா செஞ்சுட்ருக்கேன். நான் ஒருத்தையும் செய்கிறதில்ல. நான் நிறைய பேத்துக்கு ஒர்க்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிகினர். நானும் வளர்ந்துட்டு இருக்கேன், என் கூடயும் சேர்த்து அவங்களையும் வளர வச்சுட்ருக்கேன். சரி, ஓகே, இதை வந்து நம்ம யூடியூப் சேனலில் போடும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சில ஐடியாக்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நானும் நிறையா வீடியோஸ் பார்த்து நிறையா கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே, நம்மளும் மோட்டிவேஷனாக இருக்கணும், நிறைய பேத்துக்கு நம்மளும் நிறையா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு போதும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். வெளியும் மேக்கப் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நான் போயிட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐப்ரோக்காக தான் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் இப்போ நம்ம பிகினராக இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான 3 டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம ஒர்க்கை வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும். ஆஃப்டர் பிஃபோர் நம்ம வந்து வைக்கணும், என்ன பண்ணாலும் சரி. அப்போ வந்து ஒரு சில நாள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க்கு கிடைக்கும். அப்போ மற்ற நாள் எல்லாமே எப்படி எங்கேஜ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ 4 நாள் நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போடனாவே நம்ம இருக்கோமா இல்லையான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. அப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கஸ்டமர் நீங்களே சொல்லுங்கள், அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, ஒரு புதுசாக நம்மளுக்கு ஃப்ரெண்டு, ரிலேஷன் எல்லாத்து நம்பரும் நீங்கள் வாங்கிக்கோங்க. யார் என்னன்னு தெரியல கூட போடலாம். மேம் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிட்டு சேவ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட்டஸாக காமிக்கும். அவங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது ரேட்டும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் போடுங்க. அப்படிங்கும்போது ஸ்டார்டிங் டு எண்ட் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. இந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு போடுங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் வந்து நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஆஃப்டர் டூ பிஃபோர் வந்து போடுறேன். தொடர்ந்து வந்து உழைப்பு போட்டுன்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த ட்ரெஸ்ஸை நான் எதுக்கு தைச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நீ பியூட்டிஷன் தானே, இது எதாவது ஒன்றும் உருப்படியாக பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்த்து நிறைய பேருக்கு நான் ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கேட்டகரி வந்து நான் வந்து சூஸ் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்கேன். சக்ஸஸாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு என்ன இப்போ ப்ளவுஸ் வரலையா விட்டுருங்க, நிறையா இருக்குது. கட்டப்பை இருக்குது, டவல் டிஷ்யூங் இருக்குது, நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா பேபி குழந்தைங்களுக்கு ஃப்ராக் தைக்கிற மாதிரி, அது மாதிரி உங்களுக்கு எந்த கேட்டகரி வருது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் இந்த மாதிரி தைக்கிறது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி சாரீ எந்த சாரீ இருந்தாலும் சரி, பட்டு புடவை எதாக இருந்தாலும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி இதுவும் வந்து பண்ணலாம். மற்றவங்களுக்கும் வந்து ஒர்க் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது கற்றுட்ருக்கேன். எப்படி கண்டிப்பாக எந்த யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன வேணும் சப்ஜெக்ட் கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி நிறையா லேடிஸ்க்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் நான் வந்து இந்த ஃபீல்டு மெஹந்தி வந்து 10 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து மேக்கப் வந்து ஒரு 5 இயர்ஸ் நான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து எனக்கு, என் குழந்தைங்களுக்கு, ரிலேஷனுக்கு அந்த மாதிரி தைச்சி கொடுத்துருக்கேன். இப்போ தான் கடையில் ஆர்டர் வாங்கியிருக்கேன், இன்னும் சக்ஸஸ் ஆகலை. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்கிறேன். அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இது எதுக்காக நான் தைச்சி பார்த்துட்ருக்கேன்னா உங்களுக்கே தெரியாதா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எதாக இருந்தாலும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட ஒரு கேட்லாக் அப்படிங்கிறது இருக்கணும். அப்போ தான் டக்கு டக்குன்னு நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறதோ கேட்லாக் வைக்கிறதோ அவங்களுக்கு காமிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். எவ்வளோ வருஷம் பண்ணுறீங்க, ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக எனக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் வீடியோ போடுறேன் அப்படின்னு கண்டிப்பாக கேளுங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில் எங்கேயோ இருக்கோம் இல்லைங்களா? ஆனால் இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரே இதாக வந்து நம்ம வந்து இணைகிறோம். ஓகே, இந்த மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியா உங்களுக்கு வந்து வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர்ஸ் கிடைக்க இன்னொரு செகண்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ வந்து சொல்லுவாங்க, ஒருத்தங்க பியூட்டிஷியன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக எதிரியாட்டம் நம்ம பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு மூலம் வந்துடுவாங்க. அப்படிலாம் இல்லை, நான் வந்து அந்த பியூட்டிஷியனே நான் வந்து அப்ரோச் பண்ணுவேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ப்ளஸ்ஸு.